பத்திரிகையாளர் வந்து சார் தமிழ் பத்திரிகையாளர் நிற்கிறாங்க சார் கொடுங்க சார் அப்படின்றாங்க. சார் டோன்ட் பிரேக் த லெகசி சார். சார் 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 எதுக்கு சார் சார் சிஎம் ஜெயலலிதா வந்தாலே கொடுப்பாங்க சார் அப்படின்னு இது பண்ணுறாங்க. எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அப்படின்ட்டு கையை காட்டிட்டு காரில் ஏறி சேட்டர்பேட்டை நோக்கி கிளம்பிட்டார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ பிரதமர் மோடி அவர்கிட்ட என்ன பேசினாரு, என்ன கோரிக்கை வச்சாரு, எந்தெந்த கோரிக்கைகளுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு, ஏன் இவ்வளவு ஷார்ட் டைம்ல பார்த்தாங்க, இந்த 1 நிமிடம் 19 நொடி தான் பார்த்தாங்களா, இல்ல அதுக்கப்புறம் ஏதாவது சந்திப்புகள் நடந்துச்சா, உள்ள என்னதான் உண்மையில் நடந்துச்சு அப்படிங்கிறத யார் சொல்லணும்? பார்த்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திக்கலை. பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா பத்திரிகையில் வந்து 1க்கு 2 போடுறாங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், நான் ஒன்று பேச ஊடகங்கள் வேற திரிச்சு போட்டாங்க, அதுலேருந்து நான் ஊடகங்களை சந்திப்பேன். தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை, விலை போன ஊடகங்களாக இருக்குது. ஆனால் டெல்லியினுடைய ஊடகங்களும் அப்படி இருக்கிறதா? நீங்கள் அந்த ஊடகத்தில் நீங்கள் கேள்விக்கே பதில் சொல்ல தேவையில்லை, நீங்கள் நினைச்சதை பேசிட்டு வந்துருக்கலாம்ல. பத்திரிகையாளர் வந்து கேள்வியே கிடையாதுங்க, நான் இதுக்காக வந்தேன், வந்து இதை பார்த்தேன், செப்பேடு குறித்து பேசினேன், தமிழ் தாய் வாழ்த்து குறித்து பேசினேன், இல்லை தமிழர்களுடைய உரிமை குறித்து பேசினேன், மாநில சுயாட்சி குறித்து பேசினேன், இல்லை ஃபண்டு கேட்டேன், இல்லை மேகதாது குறித்து பேசினேன், என்ன அப்படி இதெல்லாம் அவருக்கு அந்த பட்டியலிருந்து தான் சொல்கிறாங்க கோப்பில். அதை தமிழக முதலமைச்சர் சொல்லணும், சொல்லலை. சொல்லாமல் வண்டியில் ஏறி வந்துகிட்டே இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து போய் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திக்காத முதலமைச்சருங்கிற பேரையும் நம்ம தளபதி தான் பெற்றிருக்காரு.